வணக்கம் மக்களே. நம்ம உழைச்சி சம்பாரித்த பணத்தில் ஒரு நல்ல முதலீடு பண்ணணும்னு நினைப்போம். முதலீடுனாலே எல்லாருக்குமே தோன்ற முதல் விஷயம் நிலம் தான். ஏன்னா நிலத்தில் போட்டு வீணாக போனவங்க யாருமே கிடையாது. நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்டை எடுத்து பார்த்தாலுமே நிலத்தில் போட்டு கெயின் அடைஞ்சவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம லேண்டில் போடுற பணம் சீக்கிரமாக டபுள் ஆகுமா, ட்ரிபிள் ஆகுமா, இல்லைன்னா ஆம வேகத்தில் பொறுமையாக ஏறுமா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுற லேண்டை பொறுத்து தாங்க இருக்குது. ஒரு சைட்டு இல்லை ஒரு இடம் இம்மிடியட்டாக அப்ரிசியேஷன் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு, அந்த சைட்டுக்கு இருக்க கனெக்டிவிட்டி, அந்த சைட்லேருந்து நமக்கு கிடைக்கிற அப்ரோச், ஒரு நல்ல அப்ரோச் இருக்க இடம் சீக்கிரமாக டெவலப் ஆகிடும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளை சொல்லலாம். நான் அதில் ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இப்போ ரேடியல் ரோடுன்ற இடத்த நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இந்த ரோடு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே மல்டிபிள் காம்ப்ளெக்ஸஸும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள வந்தது. ஸோ அப்ரோச், அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட், அப்ரிசியேஷன், இதை டிசைட் பண்ணுறதே அந்த இடத்துக்கு வரதான அப்ரோச்சாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். அந்த இடம் டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த லொக்காலிட்டியை கனெக்ட் பண்ணுற கனெக்டிவிட்டிஸ் இதுதான் மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். கனெக்டிவிட்டிஸ்ன்றது நாமளாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து சேர்றது மட்டும் இல்லை. இங்கேருந்து உங்களுக்கு ஷார்ட்டில் இந்தந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸாக சவுத்தை கனெக்ட் பண்ணலாம், இல்லை நார்த் சைடை கனெக்ட் பண்ணலாம். இப்படின்ற மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் தான் அதுக்கான அப்ரிசியேஷன் லெவலை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கும். செலக்ட் பண்ணுற இடம் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, நல்ல அப்ரோச் இருந்தாலே போதும். நீங்கள் கண்ணை மூடிட்டு டிசைட் பண்ணலாம். இந்த இடம் சூப்பரான ரிட்டர்ன்ஸை ஃப்யூச்சரில் கொடுத்துரும். இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸோட ஒரு சூப்பரான அப்ரோச் இருக்க சைட்டை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி கரெக்டாக ஜிஎஸ்டி ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிற மாதிரி இடத்துல தான் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு பஸ் போகிற ஆன் ரோட்டில் இருக்க சைட் தான். இந்த சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ப்ரொபோஸ்டு 100 ஃபீட் ரோடு. ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க பஸ் போகிற ரூட்டை வைடன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோடு வைடன் ஆச்சுன்னா இங்கே லேண்டோட அப்ரிசியேஷன் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடும். கனெக்டிவிட்டி, அப்ரோச் இது ரெண்டுமே இருக்க லொக்கேஷன் தான் இந்த இடம். ஸோ இந்த இடம் ஆல்ரெடி ஹிட்டான ஒரு லொக்கேஷன் தான். ஸோ இந்த லொக்கேஷனில் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியர்பையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ், மல்டிபிள் ஸ்கூல்ஸ், சைட்டை சுற்றி மல்டிபிள் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி ஆக்சசபிளில் தான் இருக்குது. சைட் உள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு கிராண்டான ஆர்ச்சோட சுற்றி காம்பவுண்ட், செக்யூர்டு காம்பவுண்டோட உள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஒரு 33 ஃபீட்டில் வைட் கான்கிரீட் ரோடோட சைட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சைட்டுக்குள்ளே பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இம்மிடியட்டாக வீடு கட்டி வரணும் அப்படின்றதுக்காகவே இபி ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட்ஸு, கார்டனிங் ஒர்க்கு, இந்த மாதிரி சைட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இங்கே மினிமம் பிளாட் சைஸ் 850 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. ஸோ மினிமம் காஸ்ட்டாக 39 லேக்ஸ்லேருந்து இங்கே ஒரு பிளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 7 லேக்ஸ் டவுன் பேமெண்ட்டாக கையில் வச்சுட்டு இருந்தால் போதும், பேலன்ஸ் இங்கே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வீடு கட்டணும், இமீடியட்டாக வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களே குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் மூலமாக குவாலிட்டியாக சூப்பராக வீடு கட்டி கொடுத்துறாங்க. இங்கே இமீடியட்டாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஒரு 2 பெட்ரூம் 2 BHK வில்லாவோட ப்ரைஸ் 59 லேக்ஸ் வரும். இல்லை 3 BHKவாக பார்க்குறவங்க ஒரு 63 லேக்ஸ் இருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா முன்பணம் வச்சுருந்தாலே போதும், பேலன்ஸ் நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலோட கிளியர் டைட்டிலோடு இருக்கிறதுனால இங்கே எல்லா பேங்க்ஸ்லையுமே ஃபண்டிங் பண்ணி தராங்க. நீங்கள் நேஷ்னலைஸ்டு பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணாலும் இல்லை ப்ரைவேட் பேங்க்கை ப்ரிஃபர் பண்ணாலும் இங்கே 90% வரைக்கும் இவங்க சேல் பண்ணுற மார்க்கெட் வேல்யூலேருந்து 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஓன் ஃபண்டில் போகிறீங்க, ஃபுல் பேமெண்ட்டோட இருக்கீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை பேங்க் லோனில் போகணும்னு நினைக்கிறவங்களும் ஜஸ்ட் ஒரு 5 டேஸில் ப்ராசஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட்டோட மோர் டீட்டெயில்ஸை கிளாரிட்டியாக தெரிஞ்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இங்கே ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ ஃபேமிலியோட சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே இமீடியட்டாக வந்து பிளாட்டை பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு புக்கிங் ஆஃபராக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கோல்ட் காயின், சில்வர் காயின், ஹோம் அப்ளையன்ஸுன்ட்டு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சைட்டை இமீடியட்டாக விசிட் பண்ணி ஆஃபர்ஸாக அள்ளிட்டு போங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் பார்க்க சுரேன் ரியல்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.